இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மாமா. சிவா எங்கம்மா? இப்பதான் மாமா கோயிலுக்கு கிளம்பி போனாரு. என்ன விஷயம் மாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஃபோன் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம்மா. எந்த கோயிலுக்கு போயிருக்காம்மா? வழக்கமா அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போவாரு. இன்னைக்கு ஏதோ சிவன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போனாரு மாமா. அவங்க அம்மாவுக்கும் சிவனை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாமா சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நேத்து அப்படி நடந்திருக்க கூடாதுமா. மாமா ப்ளீஸ் வேண்டாம், அத பத்தி பேச வேண்டாம். இப்பதான் நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்ப நீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க. அவ்வளவு ஈஸியா அது மறக்கிற விஷயமா? மறக்கிறது கஷ்டம்தான் மாமா. ஆனா சில விஷயங்களை மறந்தாதானே நம்ம நார்மலா இருக்க முடியும். இந்த அவமானத்தை மறக்க கூடாது ஐலி. அப்பதான் இந்த அவமானத்துக்கு நான் பதிலடி கொடுக்க முடியும். மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நேத்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? சிவா ஒரு அனாதை, அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு ஆளாளுக்கு பேசினாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஒரே குரல்ல ஒரே பதிலா எல்லாருக்கும் சொல்ல போறேன். புரியல மாமா, என்ன சொல்ல போறீங்க? உண்மையை சொல்ல போறேன் ஐலி. சிவா என் பையங்கிற உண்மையை சொல்ல போறேன். சிவா அனாதை இல்ல, அவன் என் பையன்னு சொல்ல போறேன். நான் தான் அவனோட அப்பா, இந்த உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பான்னு எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க, இவன் என் பையன், என்னோட ரத்தம், எனக்கும் என் பொண்டாட்டி சங்கரிக்கும் பிறந்த என் முதல் வாரிசுன்னு சத்தம் போட்டு சொல்ல போறேன்பா. மாமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஐலி, ஒவ்வொரு நாளும் என் பையன் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அப்பா இருந்தும் அவன் ஏன் அனாதை பட்டத்தை வாங்கி சுமக்கணும்? இனிமே அவன் எங்கேயுமே தலை குனிஞ்சு நிக்க கூடாதுமா. நெஞ்ச நிமித்தி என் அப்பா உதய பெருமாள்னு தைரியமா சொல்லணும். அவன் கூனி குறுகி நிக்கும் போதெல்லாம் என் சங்கரி என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குமா? ஆனா இப்ப எனக்கு அது இல்லம்மா. என் சங்கரி மேல நான் வச்சிருந்தது உண்மையான அன்புதான்னு அதை இந்த ஊருக்கே சொல்ல போறேன் ஐலி. மாமா இந்த ஒரு நாளுக்காக தான் மாமா நானும் சிவாவும் காத்துட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி மாமா. கோயிலுக்கு போயிட்டு அவனை சீக்கிரம் வர சொல்ல ஐலி. அவனை அவமானப்படுத்தின அத்தனை பேர் முன்னாடியும் வச்சு ஏன் பையன்னு நான் திமிரா சொல்ல போறேம்மா. மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா செல்வநாயகி அத்தைய நினைச்சாதான் கொஞ்சம் பயம். கிடக்குறாமா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஐலி. இத்தனை வருஷமா அவளுக்கு பயந்து பயந்து என் பையனை தள்ளி வச்சதெல்லாம் போதும்மா. இதுக்கு மேலலாம் அவளுக்காக நான் சிவாவை ஒதுக்கி வைக்க முடியாது. என்ன நடந்தாலும் இன்னைக்கு நான் உண்மையை சொல்லத்தான் போறேன். அதை ஏத்துக்கிட்டு அவன் என் கூட வாழறதா இருந்தா வாழட்டும், இல்லனா என்ன வேணா பண்ணிக்கிட்டம்மா. இனிமே எனக்கு சிவாதான் முக்கியம். அவனுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போக தயாரா இருக்கேம்மா. எது வந்தாலும் பாத்துக்கலாம் ஐலி. நீ சிவாவுக்கு போன் பண்ணி அவனை உடனே வர சொல்லு.